வணக்கம் மக்களே, உங்களை அனைவரையும் என் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். விளையாட்டுகளின் வரலாறு. தமிழர்கள் விளையாட்டுகளை வாழ்வின் ஒரு முக்கிய பகுதியாக கொண்டிருந்தனர். சோழர் பாண்டியர் காலங்களில் கபடி, சிலம்பம் போன்ற வீர விளையாட்டுகள் பிரபலமாக இருந்தன. அகழ்வாராய்ச்சி முடிவுகள் தமிழர்களின் விளையாட்டு கலாச்சாரத்திற்கான ஆதாரங்களை வழங்குகின்றன. மாட்டு விடும் போட்டி, ஜல்லிக்கட்டு போன்றவை பாரம்பரிய விளையாட்டுகளாக இருந்தன. பண்டைய தமிழர்கள் விளையாட்டுகளை வீரத்தையும் திறமையையும் காட்டும் சாதனமாக கருதினர். பெண்களும் பறையாட்டம் மற்றும் கல்லாடி போன்ற விளையாட்டுகளில் பங்கேற்றனர். பண்டைய தமிழர் தங்கள் உடலை தயார்படுத்தும் முறையாக விளையாட்டுகளை பயன்படுத்தினர். கிராமிய விளையாட்டுகள் தமிழர்களின் பொழுதுபோக்கின் முக்கிய பகுதியாய் இருந்தது. பண்டைய விளையாட்டுகளில் குருதி காய்ச்சும் போட்டிகளும் இடம்பெற்றன. சிலம்பம் போன்ற வீர விளையாட்டுகள் போர்க்கள பயிற்சியாக பயன்படுத்தப்பட்டன. கிராமிய விளையாட்டுகள் கபடி, கோலி, தாயம் ஆகியவை கிராமிய தமிழ் மக்களின் அடிப்படை விளையாட்டுகளாக இருந்தது. புலி மீன் விளையாட்டு மூலமாக குழுவினரின் ஒருமைப்பாடு வளர்க்கப்பட்டது. கண்ணாமூச்சி ஆட்டம் போன்றவை குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக விளையாடப்பட்டது. பல்லாங்குழி பெண்களின் பிரபலமான வீட்டுச் சருக்கமாக இருந்தது. மாட்டு பொங்கல், ஜல்லிக்கட்டு கிராமிய மக்களின் வீரத்தை வெளிப்படுத்தியது. கோலாட்டம் பெண்களுக்கான ஓர் அழகிய குழு விளையாட்டாக இருந்தது. வெட்டிக்காசுகள் மற்றும் தாலி ஆட்டம் மக்கள் இடையேயான உறவை வலுப்படுத்தியது. ஓய்வு நேரங்களில் தமிழர்கள் மூன்று கல் விளையாட்டு போன்ற சுலபமான விளையாட்டுகளை நாடினார்கள். மழைக்காலங்களில் கிராம மக்கள் மரப்பலகை விளையாட்டுகளில் ஈடுபட்டனர். இளம் தலைமுறையில் ஆட்டம் மற்றும் பல பயிற்சிகளால் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டது. தற்காலிக விளையாட்டுகள். கிராமிய விளையாட்டுகள் நகர்ப்புறங்களில் தற்காலிகமாக மறைந்து வருகின்றன. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கபடி மற்றும் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றனர். தமிழ்நாட்டில் கபடி விளையாட்டிற்கான தேசிய ரீதியான பெருமை உள்ளது. ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் மீண்டும் பிரபலமாகின்றன. தமிழ்நாட்டில் கிரிக்கெட் மிகவும் பிரபலமான விளையாட்டாக மாறியுள்ளது. கால்பந்து, பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகள் பள்ளிகளில் அதிகம் விளையாடப்படுகின்றன. மாநில அளவிலான போட்டிகளில் தமிழ்நாட்டு வீரர்கள் அதிகமாக பங்கேற்கின்றனர். தடகள விளையாட்டுகள் தமிழ்நாட்டின் மாணவர்களுக்கு உற்சாகம் அளிக்கின்றன. சமகால விளையாட்டுகளில் மூலவத்திகள் செலவிடப்படும் பணம் அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டின் விளையாட்டு துறைக்கு அரசாங்கத்தின் ஆதரவு அளிக்கப்படுகிறது. டிஜிட்டல் விளையாட்டுகள். 2K கிட்ஸ்களுக்கு பப்ஜி, ஃபொர்ட்நைட் போன்ற வீடியோ விளையாட்டுகள் பிரபலமாக மாறியுள்ளன. ஆன்லைன் விளையாட்டுகள் நண்பர்களின் உறவை வலுப்படுத்துகின்றன. தமிழ் இளைஞர்கள் வீடியோ கேமிங்கில் உலக அளவிலான போட்டிகளில் பங்கேற்கிறார்கள். மொபைல் விளையாட்டுகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஈர்க்கின்றன. டிஜிட்டல் விளையாட்டுகள் மூலம் தமிழர்கள் பல நவீன தளங்களில் சேர்ந்து வருகின்றனர். சுத்தமாக இல்லாத விதமான டிஜிட்டல் விளையாட்டுகள் சில எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. தமிழ்நாட்டில் டிஜிட்டல் கேமிங் துறை விரைவாக வளர்ந்து வருகிறது. டிஜிட்டல் கேமிங் மூலம் விளையாட்டு ஆர்வலர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. தமிழர்களின் பாரம்பரியத்தை காணும் வகையில் சில ஆன்லைன் விளையாட்டுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. டிஜிட்டல் விளையாட்டுகளின் தகுதி தமிழர் சமூகம் மீதான தாக்கத்தை அதிகரிக்கின்றது. விளையாட்டுகளின் நன்மைகள். விளையாட்டுகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. குழு விளையாட்டுகள் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒற்றுமையை வளர்க்கின்றன. வீர விளையாட்டுகள் தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன. தமிழர்கள் விளையாட்டுகளை வாழ்க்கை பாணியாக மாற்றியுள்ளனர். விளையாட்டு போட்டிகள் தமிழர்களின் தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. காலத்தில் மாணவர்கள் அடைந்த மன அழுத்தம் விளையாட்டுகளால் குறைக்கப்படுகிறது. தன்னம்பிக்கையும் திறமையும் விளையாட்டுகள் மூலம் மேம்படுகிறது. நண்பர்கள் மற்றும் உறவுகள் இடையேயான உறவை விளையாட்டுகள் வலுப்படுத்துகின்றன. தமிழர்கள் உலக அளவிலான விளையாட்டு போட்டிகளில் சாதிக்கிறார்கள். கண்டன்னியூ. தமிழ்நாட்டின் விளையாட்டு துறை உலக அரங்கில் இடம்பிடிக்க முயற்சிக்கிறது. விளையாட்டுகளின் எதிர்காலம். கிராமிய விளையாட்டுகளின் முக்கியத்துவம் மீண்டும் திரும்பும் நம்பிக்கை உள்ளது. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளுக்கான ஆதரவு அதிகரிக்கிறது. அரசாங்கம் விளையாட்டு துறையில் அதிக முதலீடு செய்ய ஆரம்பித்துள்ளது. தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகளுக்கான ஒளிபரப்புகள் அதிகரிக்கின்றன. விளையாட்டு வீரர்களுக்கான பயிற்சிகள் மற்றும் வசதிகள் மேம்படுத்தப்படுகின்றன.
கிராமிய விளையாட்டுகளை உலகளவில் எடுத்துச் செல்ல முயற்சிகள் நடைபெறுகின்றன. தமிழர்கள் டிஜிட்டல் விளையாட்டுகளில் முன்னணி வீரர்களாக வளர்ந்து வருகின்றனர். தமிழகத்தின் விளையாட்டு மேம்பாடு தமிழக மக்களின் அங்கீகாரத்தையும் பெருமையையும் பெறுகிறது. பள்ளி முதல் கல்லூரி வரை விளையாட்டுகளை கல்வியின் ஒரு பகுதியாக இணைக்க திட்டங்கள் உள்ளன. தமிழர்களின் விளையாட்டு வரலாறு புதிய தலைமுறையிடம் பவளமளிக்கப்படுகிறது. ஆம், இது அனைத்துக்கும் உங்களின் ஆதரவும் தாராளமான கருத்துக்களும் மிகவும் முக்கியமானவை. உங்கள் ஆதரவை எனக்கு தொடர்ந்து வழங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்மோடு இணைந்து பயணியுங்கள். ஒவ்வொரு நாளும் புதியவை கற்றுக்கொள்ளுங்கள்.